friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான fruit gummies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வந்து நம்ம குறைவான பொருட்கள் போதும். அதனால ரொம்ப நாள் நம்ம வச்சி சாப்பிடலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதுல வந்து நம்ம செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரஞ்சுல பண்ண போறேன். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் ஆரஞ்சு தான் கிடைச்சது. இதுல இருந்து நமக்கு வந்து 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் வேணும். 125 ml ஆரஞ்சு ஜூஸ் வேணும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஆரஞ்சுங்கிறதுனால வந்து ஒரு 5 ஆரஞ்சு தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல 5 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.25 டேபிள்ஸ்பூன். கிராம்ல பார்த்தோம் அப்படினா 14 கிராம். அப்படி இல்லனா நம்ம வந்து அகரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஆரஞ்சு ஜூஸ். அதுல இருந்து 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் நமக்கு வேணும். இப்போ வந்து நம்ம இத வடிகட்டி வச்சிரலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு அந்த ஜெல்லி வந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சேர்த்துட்டு இத கலந்து வச்சிரலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணனும். அதுக்கு நமக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை வேணும். 300 கிராம் சர்க்கரை வேணும். நம்ம panல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல தண்ணி. சர்க்கரை வந்து கரைஞ்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கலந்து விட தேவையில்லை, லைட்டா கலந்தா போதும். ஏன்னா இந்த ஓரங்கள்ல ஒட்டிச்சு அப்படினா ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகிரும், கட்டி தட்டற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம பக்கத்துலயே ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம சேர்த்துட்டு பாக்கும்போது கையில எடுக்க வரணும். இது பார்த்தோம் அப்படினா கையில எடுக்க வரல, அப்படியே தண்ணியிலே வந்து கரைஞ்சு போயிடுது. இன்னும் ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துல ரெடி ஆகிரும். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம தண்ணியில விட்டு செக் பண்ணும்போது பாருங்க கரையாம கையில எடுக்க வருது. அப்படி நம்ம வந்து ஒரு சின்ன பால் மாதிரி நம்மளால ஷேப் பண்ண முடியுது. பாருங்க இதோட ரொம்ப ஹார்ட் ஆக தேவையில்ல, இந்த ஸ்டேஜ் போதும். இந்த மாதிரி சாஃப்ட் பாலா வருது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு ஒரு 10 ல இருந்து 15 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ வந்து நம்மளோட ஜெலட்டின் வந்து நல்லா செட் ஆகியிருக்கும். பார்க்கவே நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நல்லா ப்ளூம் ஆகியிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உள்ள சேர்க்கணும். ஸ்டவ் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ள சேர்த்துட்டு கலந்து விடணும். 1 நிமிஷம் போல இருந்தா போதும். எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சு வரும். எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா அழகா வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நிறைய எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து நம்மளால எடுக்க முடியும் வெளிய. சேர்த்துட்டு இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனா வச்சுக்கலாம். வெளிய வச்சோனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனா ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஏன்னா வந்து அது ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகி செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியா இருக்கும். வெளிய வைக்கிறதுனால நம்ம வெளிய வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். இந்த சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்றோம்ல, அது பொறுத்து தான் வந்து கம்மியோட டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப அந்த சாஃப்ட் பால் அந்த கையில எடுக்கிற ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நம்ம வந்து ஜெலட்டின் சேர்த்துட்டோம் அப்படினா கொஞ்சம் ஜெல்லி மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அதே நேரம் கையில எடுக்கிற அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜெலட்டின் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்கா நல்ல ஒரு கம்மி மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் கம்மி மாதிரி இருக்கும். அதனால நமக்கு வந்து எந்த ஸ்டேஜ் பிடிக்குமோ, சாஃப்ட்டா வேணும்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம், ஹார்டா வேணும்னா கொஞ்சம் லேட்டா கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து கிரேப்ஸ் வச்சு ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் 5 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.25 டேபிள்ஸ்பூன். கூடவே 1/2 கப் கிரேப் ஜூஸ் எடுத்துர்க்கேன். நமக்கு வந்து மாம்பழம் சீசன்ல இருந்துச்சுனா மாம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம், பைனாப்பிள் அந்த மாதிரி எது நமக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை பழம் ஜூஸும் சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி தான் ஒரு பேன்ல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 300 கிராம். கூடவே 1/4 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரைஞ்சு நமக்கு வந்து அந்த சாஃப்ட் பால் ஸ்டேஜ் வரணும். இப்போ இதுல இருந்து செக் பண்றதுக்காக கொஞ்சமா எடுத்து அந்த தண்ணியில சேர்க்கும்போது பாருங்க கையில எடுக்க வருது. ஒரு சாஃப்ட்டான பந்து மாதிரி வருது. இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு ஒரு 10 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கிரேப் ஜூஸும் ஜெலட்டினும் நம்ம சேர்க்கணும். அது வந்து இந்த மாதிரி செட் ஆகி ரெடியா இருக்கும். இப்போ இதை உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். அது வந்து கரைஞ்சி எந்தவித கட்டியும் இல்லாம எல்லாம் ஸ்மூத்தா வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து பக்கத்துலயே அதே மாதிரி ஒரு பவுல்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அது உள்ள சேர்த்துடலாம். ரெண்டுமே நல்லா ஆறி செட் ஆகட்டும். இப்போ நம்மளோட ஜெல்லி எல்லாம் நல்லா செட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ அதோட ஓரத்தை வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதனால தான் கீழே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கும். எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு கீழ வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ ஒட்டாம நமக்கு வந்து பீஸ் போட முடியும். கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு
கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பிளேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை வச்சுருக்கேன். அதில் வந்து அப்படியே நம்ம வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துடணும். அப்போ வந்து கையில் ஒட்டாது, ரொம்ப அழகாக இருக்கும். கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம செஞ்சு முடித்ததும் அப்படியே காலியாயிரும். இதில் வந்து நம்ம கலர் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல, இருந்தாலுமே அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் கிரேப்ஸை வந்து கரெக்டாக செட் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் சர்க்கரையில் வந்து நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ரெட் கலருக்கு வந்து மாதுளப்பழ ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மாதுளப்பழ ஜூஸ் சேர்க்கல, சும்மா கலர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாதி பேட்ச் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் வச்சு பண்ணேன். இதை நம்ம வந்து ஜூஸ் இல்லாமல் ப்ளெயினாக பண்ணும்போது வேறு ஏதாச்சும் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். க்ரீன் கலர்லேயே நான் வந்து பாதி தான் பண்ணேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் வச்சு பண்ணேன். இப்போ பாருங்கள், அந்த ட்ரே பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். டடா, நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கம்மீஸ்லாம் ரெடியாக இருக்குது. அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.